ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னாப்பா, ரீசெண்டாக வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ ரக்கை பற்றி கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்க ஐடியா, இதை பற்றி நம்ம சொல்லலான்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி சொல்லலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ரக்கையில் வந்து எத்தனை வெரைட்டி வருது, என்ன மாதிரி பறக்கும், எது ப்ளஸ்ஸு எது மைனஸு, சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லித்தரேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால் பற்றி போட்டிருந்தோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, ஃபோன் பண்ணி ப்ரோ நீங்கள் சொன்னது தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது, தேங்க்யூ ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு வீடியோவில், நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க. பட் இதில் இந்த ரக்கை பற்றியும் எனக்கு தெரிஞ்சதை நான் சிலது சொல்லித்தரேன். அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் புறா கிட்ட. அதே மாதிரி உங்கள் புறா கிட்ட அந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த புறா அந்த மாதிரி பண்ணியிருக்கானோ அதையும் யோசிச்சு எனக்கு கமெண்ட் மறக்காமல் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் யாரும் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி என்னென்னா ரீசெண்டாக வந்துட்டு நம்ம கமெண்ட்டில் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டது வீடியோ தான், ப்ரோ இந்த ரக்கை பற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு. ரக்கையில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 வகை ரக்கை இருக்குது. ஒன்று ஊசி ரக்கை, இன்னொன்று வந்து துடுப்பு ரக்கைன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படின்னா அகல ரக்கை நான் ஆல்ரெடி போட்டது தான். இந்த வீடியோ ரக்கை பற்றிலாம் நான் போட்டிருக்கேன். அப்படின்னா ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கு செம்ம ரெஸ்பான்ஸு. பட் இருந்தாலும் இப்போ எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க, சரி இந்த டைமில், இந்த டோர்னமெண்ட் டைமில் இதை போட்டால் யூஸ்ஃபுல் ஆகுமேன்னு தான் நான் இதை போடுறேன் புதுசாக. ஸோ ரக்கையில் வந்து அதான் சொன்ன மாதிரி ஒன்று ஊசி ரக்கை, அப்படின்னா ஒரு மெலிஸ் ரக்கை வரும், ஊசி மாதிரி இருக்கும் ரக்கை. இன்னொன்று வந்து துடுப்பு ரக்கை, நல்லா அகலமாக இருக்கும். என்ன வித்தியாசம் அது ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து புறா பூச்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும், சரிங்களா? இந்த புறாக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், அது எப்படி பறக்கும், அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா துடுப்பு ரக்கைன்னு சொல்லுவாங்க. அகலமாக இருக்கும் ரக்கை இது, சரிங்களா? இந்த ரக்கையில் என்ன ஒரு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா சைடும் நீங்கள் பார்க்கும்போது கடைசியில் வந்து நல்லா அகலமாக இருக்கும். ஸோ அந்த ஷார்ப்னஸ் இருக்காதுங்க. இந்த மாதிரி புறாங்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல லாங் ஓட்டம் இருக்கும், எதிர்காத்த நீச்சல் வச்சுட்டு வரும் புறா, சரிங்களா? என்னதான் ரக்கை அப்படின்னா புறாவை வந்து தள்ளி விட்டாலுமே அந்த எதிர்காத்த நீச்சல் வச்சுட்டு வரும். எக்ஸாம்பிள் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போது நமக்கு ஒரு கடலில் நம்ம போட் எடுத்துகிட்டு போகிறோம், கடலே இருக்கட்டும் ஏதோ ஒன்று இருக்கட்டும், சரிங்களா? நல்ல அளவு வருதுங்க. பட் இருந்தாலுமே அந்த துடுப்பு போடுறவங்க கிட்ட தான் இருக்குது அந்த போட்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. துடுப்பு கையில் தான் இருக்குது. துடுப்பில் நம்ம புல் பண்ண தான். சாதாரண ஒரு சின்ன குச்சி வச்சு நம்ம புல் பண்ணோன்னா அந்த கடலில் இருக்கிற ஃபோர்ஸுக்கு அந்த குச்சி உடஞ்சே போயிடும், கண்டிப்பாக போட்டு முழுகி போயிடும், சரிங்களா? அந்த துடுப்பு நல்லா அகலமாக இருக்கணும். முன்னாடி இருக்கிற தள்ளுறதுல வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா அகலமாக இருக்கணும். அப்போ இருக்கும்போது என்ன மாதிரி அளவு வந்தாலுமே அந்த துடுப்பை போட்டு நம்ம க்ளீனாக முன்னாடி வந்து கரை சேரலாம், சரிங்களா? ஸோ இது அட்வான்டேஜ் என்னன்னா, இங்கே பாருங்கள், இந்த மொனியில் பாருங்கள் ஷார்ப்னஸ் இருக்காது. நல்லா துடுப்பு மாதிரி, துடுப்பில் இப்போ போட்டிங்க நம்ம துடுப்பு போடுறோம் இல்லைங்களா, அதில் பாருங்கள் மொனியில் வந்து நல்லா அகலமாக இருக்கும். அந்த மாதிரி அகலம் சைஸ் இருக்கணும் புறாவோட ரெக்கை. ஸோ என்னென்னா எதிர்காத்த நீச்சல் அடிச்சுட்டு வரும், சரிங்களா? இது வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் பறக்கும். ஈவன் வெயிலாக இருக்கட்டும், ஈவன் வந்து குளிர்காலமாக இருக்கட்டும், என்ன மாதிரி காற்றுனா கூட இருக்கட்டும், கரெக்டாக தாண்டி வரும் இந்த புறா. அப்படின்னா திருடு நல்லாயிருக்கும். இந்த புறா திருடு நல்லாயிருக்கும். ஒரு தடவை வீட்டு மேலே தான் நம்ம காலை விடணும்னா அது வீட்டு மேலே தான் காலை விடும். அது புயலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், இடி மலை எதுனா இருக்கட்டும், அதை தாண்டி புறா வந்து நம்ம வீட்டு மேலே தான் போய் காலை விடணும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக இருந்தது காலை விடும். ஸோ இப்போது அடுத்த அப்படின்னா குச்சி ரக்கைக்கு உங்களுக்கு இப்போவே ரிசல்ட் தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஆன்சரும் தெரிஞ்சுட்டு இருக்கோம், சரிங்களா? அதில் என்ன மைனஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம், சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆட்டம் இருக்கும், பல்லாங்க நல்லா போவோம். இந்த புறாங்களாம் நல்லா பல்லாங்க போவோம், சரிங்களா? இந்த துடுப்பு ரக்கை, சரிங்களா? துடுப்பு ரக்கை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன், இந்த புறா பற்றி நான் பேசல. ஏன்னா இந்த புறா பற்றி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், சரிங்களா? இது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. துடுப்பு ரக்கை, இந்த மாதிரி ரக்கை இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். துடுப்பு ரக்கை இன்னொன்று பெருசு கூட இருக்குது, சரிங்களா? அதையும் நான் காட்டுறேன். பட் இப்போதைக்கு எக்ஸாம்பிள் இது ஒன்று தான் இருக்குது, அதனால தான் நான் இதை காமிச்சிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ரக்கை இருக்கிற சிம்டம்ஸுங்க கண்டிப்பாக வந்து நல்லா பல்லா போவோம், சரிங்களா? நல்லா பல்லா போவோம், எதிர்காத்த தாண்டி வரும். நான் இன்னொரு புறாவை காமிச்சு தரேன் இருங்க. நல்லா அகலமாக இருக்கிறது, இது பட்டா தான். இது இன்னொரு புறா, பெரிய புறா காமிச்சு தரேன் இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சூப்பரான புறா. இது நம்ம வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு புறா, மக்சி புறா. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கடைசியில் பாருங்கள் நல்லா அகலமாக இருக்கும். இப்போது சில புறாங்களுக்கு எல்லாருமே நீங்கள் கேட்குங்க, ப்ரோ கடைசி ரக்கை வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது ப்ரோனா. எப்போவுமே எல்லா புறாலையும் கடைசி ரக்கை வந்து மெலிசாக தான் இருக்கும், சரிங்களா? என்னோட கேள்வி என்னென்னா, இது வந்து ஊசி மாதிரி நீளமாக இருக்கக்கூடாது, சரிங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளைஞ்சு இருக்கணும், இப்படி வளைஞ்சு இருக்கணும், அதுதான் துடுப்பு ரக்கைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஊசி மாதிரி இது நீளமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வேலைக்கு ஆகாதுங்க. அதே மாதிரி 10, 9, 8 மூணும் வந்து
ஒரே ஈக்குவலாக இருக்கணும். இது ரொம்ப நல்ல கண்டிஷன் புறாங்க. ஒரு ரக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கீழே இருக்கும். சில புறாங்க நிறைய புறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ரக்கையில் கூட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. சரிங்களா, நிறைய புறா ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா 9 10வது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், 9வது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி புறாங்கெல்லாம் வந்து அது ஒரு வகையான பறக்கிற புறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3மே ஒரே ஈக்குவலாக இருக்கிற புறாங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆட்டம் இருக்கும், நல்லா வீட்டை பிடிக்கும் புறா, எதிர்காலத்தை தாண்டி வரும். சரிங்களா, என்ன மாதிரி கஷ்டம் இருந்தாலுமே அதை தாண்டி வந்து வீட்டு மேலே ஃபினிஷ் பண்ணும். அதுதான் வந்து துடுப்பு ரக்கைக்கு வித்தியாசம். சரிங்களா, இப்போது இந்த மாதிரி புறாங்க வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்குன்னா தயவு செஞ்சு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா, எனக்கு ப்ரோ இது இருந்தால் மட்டும் புறா நல்ல புறானா நான் பேசிகிட்டு இருக்க ரக்கை பற்றி மட்டும் தான். ரக்கையில் வந்து அது பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, மற்றபடி உடம்பு பேட்டர்ன் இதெல்லாமே பார்க்கணும் இல்லைங்களா, வாலெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா, அதுதான் முக்கியம். ஸோ வால் பற்றி நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். வாலை நீங்கள் பார்க்கணுன்னா தயவு செஞ்சு போய் காட்டில் லிங்க் தரேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். சரிங்களா, ஸோ இந்த துடுப்பு ரக்கையில் ப்ளஸ் பாயிண்ட்டு இதுதான் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இப்போத்துக்கு இந்த குச்சி ரக்க புறாங்க இல்லை. ஏன்னா நம்ம எடுக்கும் போதே கொஞ்சம் பார்த்து உஷாராக எடுப்போம். இருந்தாலுமே அது எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் பட்டாங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஏன்னா பட்டாங்களை எப்பவுமே வரும்போது வளரும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குச்சியாக தான் வரும். அது வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து தெளிவாக அந்த ரக்கை வந்து வரும். குச்சி ரக்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசியாக முனையில் பாருங்கள் கூராக இருக்கும். கத்தியோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குச்சி ரக்கை இருக்கும். சரிங்களா, ஸோ இதனால் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்காலத்துக்கு தாண்டி வராது. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் புறா அப்படி ரக்கை போடுறது இல்லைங்களா, அப்படி ரக்கை போட்டு இருக்கும்போது எதிர்காலத்து ஃபோர்ஸாக அடிக்கும் போது இந்த பக்கம் தான் அடிக்குதுன்னு வச்சிங்களா, ரக்கை வந்து இப்படி பெண்ட் ஆகும். குச்சி ரக்கைக்கு பெண்ட் ஆகும். சரிங்க, அந்த பெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புறாக்கு வந்து ரக்கை வலிக்கும். அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக எங்கனாவது ஒரு இடத்துல வந்து பில்டிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த புறா வந்து காலி விடும். சரிங்களா, நீங்கள் காலி ஊற புறாங்க ஏதாவது ப்ரோ இது நல்லா பறக்குது ப்ரோ ஆனால் வீட்டுக்கு மட்டும் வரமாட்டேங்குது ப்ரோ, அந்த புறாவோட ரக்கை எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். இல்லை இப்படி இருக்கிறதுனால தான் அந்த புறா காலி ஊன்னு நான் சொல்ல வரல. இப்படியும் விழலாம், பட்டு அந்த புறா காலி ஊதுனா வேறு அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த குச்சி ரக்க புறாங்க அப்படி தான் அதிகமாக பண்ணும். சரிங்களா, குச்சி ரக்கை வந்து காற்றுக்கு பறக்காதுங்க, வெயிலுக்கு நல்லா பறக்கும். வெயில் காற்று கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் புறா இறங்கிடும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து குச்சி ரக்கை புறாங்க மேக்ஸிமம் வந்து எடுக்க போகாதீங்க. ரக்கையில் வந்து தயவு செஞ்சு பார்த்து எடுங்க. அதே மாதிரி ரக்கையில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரேன் பாருங்க. ஏன்னா இப்போ குட்டி இருக்கிறதுனால இது எப்படி இருக்குது, புறாங்க வந்து ரக்கை வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரக்கைக்கு மேலே இன்னொரு ரக்கை வந்து ஜாயிண்ட்டாக இருக்கணும். ரொம்ப கேப் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் அதிகமாக கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்துச்சுன்னா புறா ரக்கை போடும் போது அப்படின்னா ரக்கை உள்ளேருந்து வந்து காற்று பாஸ் ஆகும்போது புறா வந்து சீக்கிரம் ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ரக்கையில் வந்து நீங்கள் நிறைய பார்க்கணும். ரக்கையில் இதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுக்கும்போது தான் ஒரு நல்ல ஒரு பேர்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக. நீங்கள் புறா விட்றீங்க விடல, ஆனால் என்கிட்ட ஒரு நல்ல பேர்டு இருக்குப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவேன். நான் இன்னொரு புறா உங்களுக்கு பெரிய புறா காமிச்சு தரேன் பாருங்கள், அந்த ஜாயிண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம ரக்கை இப்படி விரிக்கும் போது ஒரு புறாக்குள்ளே ஒரு ஜாயிண்ட் இருக்கணும். சரிங்களா, அந்த ஜாயிண்ட் இருக்கும்போது வந்து புறா வந்து பாசிங் ஆகாதுங்க. ரக்கை வந்து சில புறாங்களாம் நிறைய புறாங்க பாருங்கள் நிறைய அகலமாக இருக்கும், கேப் இருக்கும் ரக்கைக்குள்ளே ஒரு கேப்பாக இருக்கும். அந்த மாதிரி கேப் இருக்கிற புறாவை எடுக்க போகாதீங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ரக்கையில் அதுவும் ஒரு மைனஸ் தான். கண்டிப்பாக அது வந்து ஃபால்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி குச்சி ரக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அதில் ஒரு மைனஸ் இருக்குது, அதையும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 குச்சி வந்து டிஃப்ரெண்ட் அதிகமாகவே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இது துடுப்பு ரக்கை, இது குச்சி ரக்கை. குச்சி ரக்கை ஓவராக ஃபோர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உடஞ்சி போயிடும். சரிங்களா, துடுப்பு ரக்கை இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன தான் நீங்கள் இது பண்ணாலுமே கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் நம்ம எந்த மாதிரி பேர்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஏன்னா நீங்கள் வந்துட்டு தலை பார்க்குறீங்க, இது பார்த்தவொன்னே கண்ணு எல்லாம் நான் அதிகம் பேர் இப்போ பார்க்குறது எல்லாமே கண்ணு தான் பார்க்குறீங்க. சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி யாருமே இதை வந்து செக் பண்ணி நம்ம எடுக்கிறதில்ல. நம்ம வந்து அதை தான் நம்ம பார்க்கணுன்ற. சரிங்களா, நம்ம கம்மி விலையில் வருது, நம்ம கண் இது மாதிரி ப்ளூவாக கொடுத்துட்டாங்க, கருப்பாக கொடுத்துட்டாங்க, நல்லா அனாரியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அதை மட்டும் பார்க்காதீங்க. ஒரு புறா பார்க்கணுன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்து எடுக்கணும். சரிங்களா, இது என்னோட குருநாதன் நான் கற்றுக் கொடுத்துக்கிறேன். நிறைய விஷயத்தை நான் கற்றுருந்துருக்கேன். அது அவங்களுக்கு சொல்லி தரணும்னு தான் ஆசைப்பட்றேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இது பெஸ்ட்டு வீடியோவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான், நான் எல்லாம் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். துடுப்பு ரக்கைக்கு குச்சி ரக்கைக்கு வித்தியாசத்தை நான் சொல்லிட்டேன். இது உண்மைன்னு தான் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து ஒரு தம்ஸ் அப் பட்டன் நீங்கள் கொடுங்க. சரிங்களா, இல்லை ப்ரோ இதில் மைனஸ் இருக்குது, இதில் நீங்கள் கரெக்டாக தப்பாக சொல்கிறீங்கன்னா அதோடைய கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை திருத்திக்க பார்க்குறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, பாய்.